வெல்கம் டு அவர் சேனல் எஸ்டேட் காரங்க சமையல். இன்றைக்கி ஒரு காடை முட்டை ஃப்ரை தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு பேன் அடுப்பில் வச்சு ஹீட் ஆனதும் தேங்காய் எண்ணெய் 2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன். ஆயில் ஹீட் ஆனதும் 1/2 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் சின்ன ஜீரகம், சின்ன சைஸில் 2 பச்சை மிளகா கீரி சேர்த்துருக்கேன். உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இதை நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம், அதை மீடியம் சைஸில் கட் பண்ணியிருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ இதில் நான் 2 தண்டு கருவேப்பிலை சேர்க்குறேன். அதையும் சேர்த்து வதக்கிக்கலாம். கலர் ரொம்ப ப்ரௌன் கலராக சேஞ்ச் ஆக வேண்டாம், ஓரளவுக்கு சேஞ்ச் ஆனால் போதும். இந்த அளவுக்கு சேஞ்ச் ஆனால் போதும். இப்போது நான் ஒரு பழுத்த மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். அதை குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா குழஞ்சி வர்ற அளவுக்கு நம்ம வதக்கி எடுத்துக்கணும். அதுக்கு இப்போ நான் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. தக்காளி குயிக்காக குக் ஆகிறதுக்கு வேண்டி இதை நான் இப்போ மூடி போட்டு வச்சுக்க போகிறேன். இப்போ எடுத்துடலாம். இப்போ பார்த்திங்கனாலே தெரியும் தக்காளி நல்லா குக் ஆயிடுச்சு. இப்போ இந்த காடை முட்டை ஃப்ரைக்கு தேவையான மசாலா எல்லாம் நம்ம சேர்த்துக்க போகிறோம். 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி, 1/4 ஸ்பூன் வத்தல் பொடி, 1/4 ஸ்பூன் மல்லிப்பொடி, 1/4 ஸ்பூன் மிளகு பொடி, 1/4 ஸ்பூன் கரம் மசாலா. இது எல்லாமே சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். மசாலாவோட பச்சை மணம் எல்லாமே போகட்டும். ட்ரையாக இருந்தால் முட்டை கோட்டிங் ஆகாது. அதனால் நம்ம இப்போ இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்க போகிறோம். தண்ணி சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொதிக்க விடலாம். மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு கிரேவி மாதிரி ஆக்கி இதை நம்ம ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ண போகிறோம். குக் ஆயிடுச்சு. இப்போ நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்க காடை முட்டை நான் 2 கீறி வச்சுருக்கேன். அதை சேர்த்து ஒரு கிண்டி இந்த மசாலாலாம் முட்டைக்கு மேலே கவர் ஆகுற மாதிரி நம்ம கவர் பண்ணி ஒரு 2 நிமிஷம் வைக்கலாம். மூடி போட்டுக்கோங்க. இப்போ நல்லா மசாலாவோட மனம் எல்லாம் நல்லாமே நம்ம சேர்த்துருக்க எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு நல்லா வந்திருக்கு. இப்போது லைட்டாக பெரட்டி விட்டுக்கலாம். ரொம்பையும் நீங்கள் பெரட்டினீங்கன்னா முட்டை உடஞ்சி போயிடும். இந்த மாதிரி பெரட்டி விட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் நான் கொஞ்சமாக கருவேப்பிலையும் மல்லி இலையும் சேர்த்துக்க போகிறேன். இன்னும் நீங்கள் கலர் சேஞ்ச் ஆகணுன்னா இன்னும் கூட கொஞ்சம் நேரம் நீங்கள் நல்லா ட்ரை ஆக்கிக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துட்டேன். மல்லி இலையும் சேர்த்து லைட்டாக ஒரு பெரட்டி மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் வைங்க. அதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா அதோடய ஸ்மெல்லு வேறு லெவலாக இருக்கும். டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த டேஸ்ட் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்மளோட சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.